அண்ணாமலை அண்ணனை கைது பண்ணதுக்கு முதல்ல நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிஷனாக கண்டிக்கிறேன் சார். அவரை கைது பண்ணது தப்புங்க. அது 1000 காரணம் நீங்கள் சொல்லுங்கள். அவரை கைது பண்ணது மகா தப்பு. அது எப்படிங்க நீங்கள் கைது பண்ணலாம்? அவரை ஒரு மனநோயாளியை எப்படி நீங்கள் கைது பண்ண முடியுன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா? நியாயமாக ஒரு பைத்தியத்தை என்ன பண்ணாலும் கொண்டு போய் காப்பகத்தில் தான் விடணுமே தவிர அதை கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடாது. அது சாதாரண பைத்தியமா? அது சரியாகாத பைத்தியம், அரசியல் பைத்தியம் சார். அவ்வளவு சீக்கிரம் அதை எப்படி தெளிவு பண்ண முடியும்? அதுவும் அவர் அண்ணாமலை கிட்டத்தட்ட எப்படி அப்படின்னா அந்த தில்லாலங்கடை படத்தில் வர்ற சந்தானம் மாதிரி அவர் ஆள் மனசுக்குள்ளே உள்ளே பூந்து ஒருத்தர் இல்லை, மொத்தம் 2 பேருன்னு நினைக்கிறேன். அவரை ஒரு பெரிய அரசியல் பூதம் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சிருக்காங்க. அவராக இதை பேசலை, அவங்க சொல்ல அதை உள்வாங்கி அதை அப்படியே தானாக செய்யுது. தயவு செய்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்னொரு முறை இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வைத்தியம் பாருங்கள், சித்தாவில் பாருங்கள், இங்கிலீஷில் பாருங்கள், எந்த மெடிசனில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கங்க. அவங்க பார்க்க மாட்டாங்க. அதை பார்த்து தயவு செய்து நல்ல மனுஷன்தான், நல்லா தான் இருந்தாப்புல, இப்படி ஆக்கி விட்டாங்க. எப்படியாவது தயவு செய்து அவரை குணப்படுத்துமாறு மிக தாழ்மையுடன் தமிழ்நாடு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். ஏன்னா அவருக்கும் இம்சை, நமக்கும் இம்சை. ஆனால் ஒரு உண்மையிலே மனப்பூர்வமாக அண்ணன் இது போராட்டம் பண்ணியிருந்தார். அதை அனுமதிக்கக்கூடாது. இவருக்கே இப்படி போராட்டம் பண்ணுறாப்புலையே, அப்போ அவருக்கு எப்படி போராட்டம் பண்ணுவார்? அந்த அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க. வாங்க சொல்கிறேன். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருபார் கூத்தடி கோப்பு. அண்ணாமலை அண்ணன் அரெஸ்ட்டு ஏதோ பயங்கர வீர சாகச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நான் ஜெயிலுக்கு போகிறேன். நல்லா பார்த்துக்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நானும் அரசியல்வாதி தான். ஒரு அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் நானும் ஃபார்ம் ஆகிட்டேன் அப்படின்னு அண்ணன் ஒரு ஐடென்டி கார்டு போடுறதுக்காகத்தான் இந்த அரெஸ்ட்டு வாண்டடா அரெஸ்ட்டு பண்ணுவாங்கன்னு அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா அந்த கூட்டம் நடத்துறதுக்கும் பர்மிஷன் வாங்கலை, பேரணி நடத்துறதுக்கும் பர்மிஷன் வாங்கலை. அதை மீறி இவர் முண்டா போனார், முடக்கி தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒன்றும் இல்லை, 2 மணி நேரம் மண்டபத்துக்குள்ளே தான் அடைச்சிருந்தாங்க. அவர் ஒன்றும் சென்ட்ரல் ஜெயிலுக்கோ இல்லை வேலூர் ஜெயிலுக்கோ கோயம்புத்தூர் ஜெயிலுக்கோ அதெல்லாம் தூக்கி போடல. ஒரு கல்யாண மண்டபத்தை ஒரு 3 மணி நேரம் பிடிச்சி உட்கார வச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க சார்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்போ அவர் அந்த போராட்டம் பண்ணதுக்கான அந்த கருப்பு தினம் போராட்டம் பண்ணதுக்கு காரணம் பாஷா அவர்கள். அந்த பாஷா அது எப்படி நீங்கள் அந்த சபை ஊர்வலத்துக்கு நீங்கள் ஒத்துக்கலாம்? தமிழ்நாடு அரசு துணை போகுது. இப்போ பாஷா ஒன்றும் பச்சை புள்ள கிடையாது, ஒன்றும் தெரியாதவர் கிடையாது, குத்தம் பண்ணவர் கிடையாது. அவர் செஞ்சது மகா தப்பு. அதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 58 உசுறு போயிருச்சு. அடுத்தடுத்த பாம் பிளாஸ்ட் எல்லாம் நடந்திருக்கும். உசுரை கொண்டு இருக்காங்க, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு பாஷாவுக்கு துணை போகுதுன்றாங்க. இப்போ என்ன மணிமண்டபம் கட்ட போகிறாங்களா? பாஷாவுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்காளா என்ன? இல்லை அரசு மரியாதையோடு தான் அடக்கம் பண்ண போனாங்களா? என்ன பண்ணாங்க? ஒரு மனுஷன் செத்து போனதுக்கான ஊர்வலம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்குறதா. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக ரவுடி பொறுக்கி எல்லாரும் நல்லது பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலும் செத்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது சார். அதை அங்கே யாருமே இங்கே இது வரைக்கும் தடை பண்ணது கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அனாதை போன மட்டும் அடக்கம் பண்ணாங்க, அந்த டைமில் மட்டும். இப்போ அண்ணாமலை அண்ணன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, அது எப்படி இவ்வளோ தூரம் செஞ்ச இத்தனை பேரை கொன்ன ஒரு ஆளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து, அந்த ஊர்வலத்துக்கு மரியாதை கொடுத்து எப்படி நீங்கள் பர்மிஷனை கொடுக்கலாம்? இதை இங்கே விட்டுருங்க. இது நடந்தது 1998 பிளாஸ்ட் அங்கே நடந்தது. 2001 நம்ம ஐயா இன்னும் இருக்காருல, ஐயா பிரதமர் மோடி, பாஷாவையும் மோடி ஐயாவையும் தான் கம்பேர் பண்ணணும். பெஸ்ட்டு ஆக்சுவலி கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஐயா மோடியை பொறுத்த வரைக்கும் இவர் பாஷா ஒரு பச்சை. இவர் ஐயா மோடி ரேஞ்சுக்கெல்லாம் பாஷா எட்டி கூட பார்க்க முடியாது. இதை கூட அண்ணாமலை சொல்லியிருந்தார்.
2003 பாஷா சொல்லியிருந்தார், மோடி கோவைக்கு வந்தால் கொலை செஞ்சிருவேன். நான் அதுக்கும் வர்றேன், அவர் ஏன் அதை சொன்னாருன்றதுக்கும் வர்றேன். 2001 முறையாக குஜராத்தில் ஐயா மோடி முதல்வராக பதவி ஏற்கிறார். 2001 அக்டோபர் 2001 அக்டோபரில் பதவி ஏற்ற வரும் 5 மாதத்தில் 2002 பிப்ரவரி 28 27ன்னு நினைக்கிறேன், குஜராத்து கோத்ரா ரயில் எரிப்பு. அந்த கோத்ரா ரயில் எரிப்பு அங்கே இதுக்கு போயிட்டு வந்த அந்த கர சேவகர்கள் யாரும் தெரியல, நிறையா பேர் போயிருக்காங்க. ரிட்டர்ன் வர்றப்போ அந்த ரயிலை எரிச்சிட்டாங்க. அதில் 59 பேர் செத்துட்டாங்க. அந்த ரயிலை எரிச்சது இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை உடனே குஜராத்தில் அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஆல் ஓவர் வேர்ல்டு பயங்கர கண்டனம். ஆல் ஓவர் வேர்ல்டு இந்தியாவை பார்த்து வாயிலே வயிற்றிலே அடிச்சு நல்ல வேளை நம்ம இந்தியாவில் பிறக்கலை, அதுலேயும் முக்கியமாக குஜராத்தில் பிறக்கலை. அது கண்டினியூஸாக 2 வாரம் அவன் அந்த 27ஆம் தேதி நடந்ததில் 2 வாரம் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ரிப்போர்ட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் செத்து போயிட்டாங்க. 1000 பேரில் 200 பேர் இந்துக்கள், 800 பேர் இஸ்லாமியர்கள் செத்து போயிட்டான்றதை விட கொலை செய்யப்பட்டார்கள். அதான் உண்மை. இது கவர்மெண்ட்டோட ஆன் ரெக்கார்டு. ஆஃப் த ரெக்கார்டு 2000 பேருக்கு மேலே இருக்கும் கவர்மெண்ட் சொன்னது. அதை எடுத்து கவர்மெண்ட் சொன்னது 1000. அது இல்லாமல் இன்னொரு 1000 பேருக்கு மேலே செத்து இருப்பாங்க. கணக்கே தெரியல யார் செத்து போயிட்டாங்கன்ட்டு. அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா மோடி இருக்கார் இல்லையா, அவர் நினச்சிருந்தா இந்த விஷயத்தை தடுத்துருந்துருக்கலாம் உண்மையில். ஏன்னா ஒரு 4 வருஷம் கழித்து அதை எல்லாத்தையும் விசாரித்து இது எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டால், உள்ளுக்குள்ள சமைக்கிறதுக்காக பற்ற வச்சுருக்காங்க, அடுப்பை பற்ற வச்சுருக்காங்க, அது பற்றி எரிஞ்சு தான் செத்து போயிட்டாங்க. இது அறிக்கையை கவர்மெண்ட்டு ரிப்போர்ட்டு. நம்ம இங்கே மதுரையிலேயே எங்கேயோ ஒரு ட்ரெயின் தீ பிடிச்சிச்சு இல்லையா, வடக்குலேருந்து வந்தாங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்ட்டு. இப்போயே இப்படி சமைச்சிருக்காங்கன்னா அப்போ எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே நடந்தது. ஆனால் இதை முழுக்க இஸ்லாமியர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதிக்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி அகமதாபாத்தில் ஒரே டைமில் 2 இடத்துல, நாரதா பாட்டியான்ற ஒரு இடத்துலையும் சரி, சமன்புரான்ற ஒரு இடத்துலையும் சரி, உள்ள பூந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியெல்லாம் அடித்து கொளுத்துனாங்க. ஓவரால் அந்த 2 இடத்துல மட்டுமே ஒரு 150 பேர் செத்து போயிட்டாங்களாம். இது கவர்மெண்ட் கணக்கு. 2 இடத்துல மட்டுமே. இது இல்லாமல் பாலியல் தொல்லைக்கு உண்டான பெண்கள் அதெல்லாம் வேற. இது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20,000 இஸ்லாமிய வீடுகள் சூறையாடப்பட்டது. 1.5 லட்சம் இஸ்லாமியர்கள் அங்கேருந்து வெளியில் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு. நான் சொன்னது எங்கேயோ கற்பனை கதை கிடையாது, கண்ணால் அத்தனை பேரும் கண்டது. அத்தனை பேரும் இது அத்தனைக்கும் மணிமகுடமாக உட்கார்ந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஆள். நான் சொல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம், ஜஸ்ட் ஒரு சின்ன இது, அவ்வளோதான். அவங்க தலைமையில் நடந்தது எவ்வளவோ நடந்திருக்கு. அதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டது ஐயா மோடி முதற்கொண்டு குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டது. இவங்க எல்லாரும் இதை நடத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இத்தனை பேர் சாவுக்கு இவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி மேலே கேஸை போட்டு எல்லாத்தையும் 2022 நியூயார்க் டைம்ஸில் ஐயா மோடி கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதுக்காக தலை குனிஞ்சு நிற்குதே, இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப அவர் சொன்னது, நாங்கள் இந்த ரியாட்டை ஹேண்டில் பண்ணது எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை, நாங்கள் திருப்தியாக தான் இருக்குது இதை ஹேண்டில் பண்ண விதம். மீடியா தான் முன்னுக்கு பின்னு மொன்னா சொல்லி வதந்தியாக போட்டு அவங்களுக்காக அவங்க ஸ்டோரி எழுதிட்டாங்க. அவங்க எழுதுறது உண்மை எதுவுமே கிடையாது. இது அவர் சொன்னது. 2002லேருந்து 2014 வரைக்கும் அமெரிக்காவுக்குள்ளே மோடி நுழையக்கூடாதுன்னு விசாவை தடை பண்ணி வச்சாங்க இந்த குஜராத் கலவரத்துக்காக. 2014 வரைக்கும் பிரிட்டன் அரசாங்கம் இருக்கு இல்லையா, பிரிட்டன் அரசாங்கம் ராஜாங்க ரீதியாக மோடியை புறக்கணிச்சாங்க. ஐயா மோடியை இது முழுக்க குஜராத் ரியாட்டை பேஸ் பண்ணி 2012 ஐயா மோடி மன்னிப்பு கேட்டார். நான் செஞ்சது தப்பு, நான் என்னென்ன செஞ்சேனோ இல்லை, அவர் என்ன செஞ்சார்னு அவர் சொல்லலை,
நான் செஞ்சது தப்பு. 2012 அதே 2012 கேஸ் சுப்ரீம் கோர்ட்டு போனப்போ அந்த கேஸ்லேருந்து ஐயா மோடியையும் ஹையர் அஃபிஷியல்ஸ் பல பேரையும் இந்த வழக்கிலேருந்து விடுவிச்சாங்க. அது வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளி. இன்னும் சொல்ல போனால் விடுவிச்சதுனால அவர் நிரபராதி அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் பல பேர் இருக்கா. ஒன்றும் இல்லை, அதே குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானுவோட நிலைமை, அதை பற்றி எவனாச்சும் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? எவனாச்சும் இது வரைக்கும் அந்த எத்தனை தடவை பேசுறது? அதை எவனாச்சும் ஒருத்தன் பேசியிருக்காங்க? ஏன் அவங்களுக்குலாம் அப்பா அம்மா இல்லையா? அண்ணன் தங்கச்சி இல்லையா? அவங்களுக்கு உணர்வு இல்லையா? அடிச்சு கொண்டாங்க. அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை. இங்கே 58 பேருக்கு இருக்கிறது தான். அவர் செஞ்சது தப்புன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். அவர் செஞ்சது தப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குவீங்களா? இது வரைக்கும் இல்லை சொல்கிறாங்க சார். நல்லா பேசுகிறாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயம் நல்லா கேட்டாங்க. இப்போ இந்த பாஷாவை பேஸ் பண்ணி இங்கே ஐயா மோடி இருக்கார் இல்லையா, இதையும் கம்பேர் பண்ணுங்க. இதுவும் ஒன்றா சொன்னார்ல, பாஷா சொன்னார். அவர் சொன்னது அந்த இடத்துல ஐயா மோடி பண்ணதுக்காக சொன்னது. அந்த நேரத்தில் என்ன ஒரு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரோட் ஷோ வந்துட்டு போயிட்டாரு. 2024 வந்தாரா 3 வந்தாரா? 24 தான் நினைக்கிறேன். ரோட் ஷோ வந்துட்டு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவங்க தான் எதுவுமே பண்ணலையே. அப்படியே இப்போ இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறிய. இன்னைக்கு அந்த ஊர்வலத்தினால ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சா? அது ஜஸ்ட் ஒரு நியூஸாக போயிடுச்சு. அவரை கொண்டு போனாங்க, பாடி அடக்கம் பண்ணாங்க, வந்துட்டாங்க. ஆனால் அடுத்து அதை வச்சு நீங்கள் ஒரு கலவரம் பண்ண பார்க்குறீங்களா? கடந்து அலையிறாங்க சார். ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா? ஒரு அறவேக்காடு தனமாக கொண்டாந்து எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டு போயிட வேண்டியது. ஆமாங்க, இவங்களை எப்படி அனுமதிக்கலாம்? இப்போ அனுமதிச்சதுனால இங்கே என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு? அதை சொல்லுங்க. பண்ணது தப்பு, அவங்க பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, கடிதம் எழுதுனாங்க, 25 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. கூட இருந்தவங்களே சொல்கிறாங்க பேசாம தான் இருந்த இடமே தெரியல. இத்தனை வருஷமா தெரியுமா? இப்போதான் 25 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வந்த 1 வருஷம் கூட ஆகலை. அதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்தாங்க. வைத்தியம் பார்க்க முடியல, செத்து போயாச்சு. இதுக்கப்புறம் அதான் இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இதை வச்சு எதையாச்சும் செத்து போன செல்ல மறுபடியும் எப்படியாவது சீர் பண்ணி உசுறு கொடுத்துடணும். மறுபடியும் இவங்க அடிச்சுக்கிட்டு சாவணும். பாஷா ஐயா எதுக்கு அப்படி ஆனாருன்றது தெரியுமா? எதுக்கு ஐயா மோடியைன்னு ஐயா தான் கூப்பிட்றேன், அவ்வளோ பண்ணவரே. அதனால தான் பாஷாவையும் ஐயான்னு கூப்பிட்றேன். வேறு எதுவும் கிடையாது, வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. ஐயா பாஷா ஏன் அப்படி ஆனார்? 82 நல்லா இருந்தால் இவர் ஐயா ரிட்டையர்ட் டிஹெச் ஒருத்தர் ராமச்சந்திரன் யாரோ ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. 82 83 ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்பா அவர் பின்னாடி கூட்டம் கிடையாது, அவர் எதுவும் தனியாக அமைப்பு ஆரம்பிக்க கிடையாது. ஆனால் அவரை உள்ளுக்குள்ளே இழுத்து கொண்டு வந்ததுக்கான ஹிஸ்டரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி ஆர்எஸ்எஸ்க்கு உண்டுன்றாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு வேளை எங்களுக்குள்ளே இல்லை, அந்த இந்து முன்னணி இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படின்னா இன்னத்துக்கு பாஷாவும் இல்லை, கோயம்புத்தூரில் பிளாஸ்ட்டும் இல்லை சொல்கிறாங்களே. அவங்க தான் அதை உருவாக்கி கொண்டு வந்தது. அந்த மத வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எவன் நம்மளை அடித்தானோ அவனை அடிக்க வைக்கலாமல், எவன் செவனேன கலந்தானோ அவனை போட்டு அடித்ததன் விளைவு தான் அவங்க பதிலுக்கு பதில் 2 சைட்லையும் போயிருக்கு உசுறு. வெறும் பாஷா மட்டும் கொண்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிடல. பாஷாவும் பண்ணியிருக்காரு, பதிலுக்கு இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பித்து ஒருத்தன் தான் நம்ம அந்த சாதி சண்டை பழிக்கு பழி வாங்குறது மாதிரி அதுதான் கொண்டாந்து பிளாஸ்ட் வரையும் போயிருக்கு. இப்போ இங்கே அண்ணாமலை அண்ணன் செய்ய நினைச்சது எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா வேற எந்த இடத்துலையும் இந்த அரசியலை அவர் இங்கே பண்ணவே முடியாது. ஒருவேளை இதே அரசியலை நாட்டில் வேற எங்கேயாவது அவர் நடத்தணும்னு நினச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்கே வந்திருக்கும். என்ன எதுன்னு கேட்கறதுக்குள்ள எல்லா பக்கமும் பரவி இருக்கும். ஆக்சுவலி அதான் நடந்திருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் இருந்த ஒரே ஒரு காரணத்தினால இது எங்கேயும் போக விடாமல் வெளியில் பரவ விடாமல் ஒரு சட்டியை போட்டு கவுத்து மொத்தமாக அணைச்சிட்டாங்க அந்த தீயை. உண்மை அதுதான். அவங்களும் எவ்வளவோ போராடுறாங்க, முக்குறாங்க, முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் எதுவுமே சொல்லாமல் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு விட்டு சரி தப்புன்னதுக்கு அப்புறம் தானே கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி எவனும் எந்திரிக்க மாட்டேன். அதான் என் தமிழ்நாடு. அதுக்காக எங்களுக்குள்ள உட்காந்துருக்கான். அதான் மற்றவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம். நீ சொன்ன உடனே அப்படியே முண்டாசை கட்டிட்டு கிளம்பி ஓடிடுவாங்க நினச்சியா? அவர் சொல்கிறாரு இந்த இது 2002 இந்த ஒருத்தர் இங்கே சிலிண்டர் வெடிச்சது இல்லையா காரில், அந்த சிலிண்டர் தற்கொலை படை தாக்குதல்.
அவனோட 7 நிமிஷம் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் ரெடி ஆகிட்டு இருக்கு? 2002 மாட்டினது இன்னமும் ரெடி ஆகிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் வெளியில் விடுவான். அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைமில் கொண்டாந்து இதையும் நீட்டுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இப்போ இதை நீட்டுவாங்க. இங்கே பாருங்கள், பிளாஸ்ட்டு அது வந்து எதிர்பாராமல் நடந்தது கிடையாது. எல்லாமே பக்கா பிளான்ட்டு. 7 இடத்துல எனக்கு என்னமோ இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. பிளானை போட்டு கொடுத்து எதை இவர் பண்ண சொல்லியிருக்காப்புலையா? வேறு யாரும் பண்ணியிருக்காங்களா? ஒருவேளை நூலை பிடிச்சி பார்த்தா பிடிச்சி பின்னாடி போய் பார்த்தோம்னா அண்ணாமலை அண்ணன் இப்படி சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துனாலும் இருக்கா? சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும்? அவர் சொல்கிறார் அடுத்த பிளான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான். இது நேரடி த்ரெட்டாக இருக்குது. இப்போ இவரே கொண்டு போய் வச்சுவிட்டு அவங்க தான் வச்சாங்க, எங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னாலும் சொல்லலாம். இது அத்தனை 2022 இது வரைக்கும் ஒன்றுமே பேசலையே. இது வரைக்கும் எங்கடா எதுடா வெடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயந்து தீபாவளிக்கு கூட வெடி வெடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏதாச்சும் எங்கேயாவது மாற்றி கீத்தி வெடிச்சு எங்கேயாவது வெடிச்சிருச்சுன்னா உடனே இஸ்லாமியர்களும் வச்சிருவாங்க. இதே வேலையாக திரியிறாங்க. அதான் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்ல கேட்டாங்க. அந்த ஊர்வலம் நடந்தது. அந்த ஊர்வலம் நடந்ததுக்கு எங்களுக்குள்ளே வேறு எங்கேயாவது யாராவது எதிர்ப்பு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கலவரம், எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான சூழல் எதுவுமே கிடையாது. அவங்க போயிட்டு சைலண்ட்டாக அடக்கம் பண்ணிட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க அதை வச்சுட்டு 6-7 மணிக்கு மேலே கடந்து அடிச்சுக்கிட்டாங்களே பார்க்கலாம். அதுதான் நியூஸு. ஆக்சுவலி இவங்களுக்கு தேவை நியூஸும் வியூஸும் தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. முழுக்க நல்லா யோசிக்க. சில பேர் சொல்கிறாங்க படிச்சிருக்கிய யோசிக்க மாட்டீங்களா, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது? யாராக இருந்தாலும் அந்த மரியாதை கொடுப்பாங்க. இதுவே நாளைக்கு அந்த சைட்லேருந்து யார் போயிருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும் காரணமாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுத்து, இறந்தார்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்ல, அவரை சுற்றி பல பேர் ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் சம்பவம் பண்ண நினச்சேன்னா அப்புறம் நீங்கள் எதுக்குமே பர்மிஷன் கேட்டு வர முடியாது, அதையும் சேர்த்தான் சொல்லுவாங்க. ஒழுங்காக இருந்தது. இவங்க வழக்கம் போல் அவங்க வெடியை வச்சு பண்ணாங்கன்னா இவங்க பாடியை வச்சு பண்ணாங்க. இவங்களுக்கு தான் பாடி பாலிடிக்ஸ் ஒன்றும் புதுசு இல்லையே. ஏதாச்சும் ஒரு பாடி கிடச்சிடக்கூடாது, உடனே ஓடி போயிட்டு அது மேலே துண்டப்படுத்தி ஐயா சாமின்னு அழுக வேண்டியது. ஓட்டு பிச்சை. அவர் சொல்கிறார் ஓட்டு பிச்சைன்ட்டு. ஓட்டு பிச்சை இவங்க தான் எடுக்கிறாங்க. அதுவும் எச்ச பிச்சை, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு எதுக்கு உஷாராக இருந்துக்கங்க. என்னவா ரொம்ப நோண்டி விட்டு அதுக்கப்புறம் வேடிக்கை பார்ப்பாங்க. நோண்டி விட்டுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் உடனே பாஞ்சிடாதியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நன்றி.